வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். 10th +2 டிப்ளமோ டிகிரி தகுதிக்கு மத்திய அரசில் வேலை. காலியிடங்கள் 3003. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள குரூப் பி அண்ட் சி பணிகளுக்கு எஸ்எஸ்சி தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த காலி பணியிடங்கள் 3003. காலியிடங்கள் ஏற்பட்டுள்ள பணியின் பெயர்கள் வருமாறு: டிஇஓ, எம்டிஎஸ், ஜூனியர் என்ஜினியர், எக்ஸாமினர், கேண்டீன் அட்டண்டன்ட், மேனேஜர், டெக்னீசியன், டெக்ஸைடர், மிஸ்ட், போட்டோ அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் சூப்பரண்டன்ட், அசிஸ்டன்ட், கன்சர்வேட்டர், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், மெடிக்கல் அட்டண்டன்ட், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் சூப்பரண்டன்ட், வீவிங், என்ஜின் டிரைவர், மாஸ்டர் கிரேட் 2, fireman, siren of last cars, engine driver 2, laboratory attendant, girl cadet instructor, senior scientific assistant, technical operator, instructor, library attendant, farm assistant, ayurvedic pharmacist, nursing officer, workshop attendant, mechanic, court master, accountant, stenographer, stores clerk, store attendant, chargeman, junior chemist, senior photographer, caretaker, draftsman, radio mechanic, civil motor driver, textile designer, cook, operator honorary grade, storekeeper, fertilizer inspector, sub-divisional officer, radiographer, library clerk, lab assistant, occupational therapist, sub-editor, proof editor, health worker, LDC, UDC, dental technician, ECG technician, AYA, research assistant, junior computer operator, vocational interest, drilling assistant, pharmacist. சம்பளம் 7வது ஊதிய குழு விதிமுறைப்படி சம்பளம் வழங்கப்படும். வயது வரம்பு 1/1/2026 தேதியின்படி 10ஆம் வகுப்பு அடிப்படையிலான பணிகளுக்கு 18 வயது முதல் 25 வயதிற்குள்ளும், 12ஆம் வகுப்பு அடிப்படையிலான பணிகளுக்கு 18 முதல் 27 வயதிற்குள்ளும், டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்பு தகுதியான படிப்புகளுக்கு 18 முதல் 30 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். கல்வி தகுதி 10th +2 ஐடிஐ டிப்ளமோ டிகிரி. விண்ணப்பிக்கும் பணிக்குரிய தொழில்நுட்ப கல்வி தகுதி அல்லது பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். பணி வாரியாக விண்ணப்பதாரர்கள் பெற்றிருக்க வேண்டிய கல்வி தகுதி விபரம், துறை வாரியாக ஏற்பட்டுள்ள காலியிட விபரம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்படும் முறை: தகுதியானவர்கள் ஆன்லைன் எழுத்து தேர்வு, தொழிற்திறன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். ஆன்லைன் எழுத்து தேர்வு ஜூன் மாதம் நடைபெறும். எழுத்து தேர்வில் மொத்தம் 100 கேள்விகள் கேட்கப்படும். 200 மதிப்பெண்கள் வழங்கப்படும். தேர்வில் ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான கேள்விகள் கேட்கப்படும். எழுத்து தேர்வு நடைபெறும் இடங்கள்: சென்னை, மதுரை, கோவை, கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், புதுச்சேரி. ஆன்லைன் எழுத்து தேர்வுக்கான அட்மிட் கார்டை இணையதளத்திலிருந்து டவுன்லோட் செய்து பெற்றுக்கொள்ளவும். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 100. இதனை ஆன்லைன் முறையில் செலுத்த வேண்டும். பெண்கள், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எஸ்எம் பிரிவினர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்கும் முறை: தகுதியானவர்கள் www.ssc.gov.in என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பித்தவுடன் படிவத்தை பிரிண்ட் அவுட் செய்து கைவசம் வைத்துக்கொள்ளவும். ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 4/5/2026. மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதளத்தை பார்க்கவும். வேலை, வயது, கல்வி தகுதி, தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். வேலை பற்றிய அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.